friends, welcome to Chemical Chemistry channel. இன்னைக்கு வந்து 12th standardல first midterm டெஸ்ட்டுக்கான questions வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். அதுக்கான key answers பார்க்கலாம். First ரோமன்ல வந்து பார்த்தா அப்புறம் 1 marks 10 கொடுத்திருந்தாங்க. First one, considering a lingam diagram with of the following metals can be used to reduce alumina. So used to reduce alumina கொடுத்திருக்காங்க. அதாவது metals யூஸ் பண்ணா அது reduction of alumina கொடுத்திருக்காங்க reduced. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா அப்படினா magnesium. Which of the following is used to considering ore is metallurgy? So metallurgyல வந்து பார்த்தா அப்படினா என்ன ore வந்து கான்சென்ட்ரேட்டிங் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா நமக்கு வந்து லீச்சிங் அதுக்கப்புறமா fourth flotation. So இது two method தான் கொடுத்திருக்காங்க. அதனால both A and C. In ring silicates, each silicate unit shares of its oxygen atom with other unit. அதாவது சிலிகேட் ரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிலிகேட்டும் அதோட யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனோட எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம். நெக்ஸ்ட்டு the geometry at which carbon atom in diamond are bonded to each other is. அதாவது ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி கார்பனுடைய ஆட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமண்டோட பாண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து டெட்ராஹெட்ரல். டெட்ரானா 4. நெக்ஸ்ட்டு கிராஃபைட் அண்ட் டைமண்ட் கிராஃபைட்டு டைமண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோவலன் கிறிஸ்டல்ஸ். அது ஐஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சாலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மாலிகுலர் சாலிட். The rate constant of a reaction is 5.8 into 10 power minus 2 liter mole inverse 1 second inverse 1. The order of the reaction is. ஸோ இது வந்து என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க வேல்யூ பேஸ் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது. நெக்ஸ்ட் அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசெஷனில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள் when the concentration of the reactant is doubled if it is a first order reaction. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்சோ டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசெஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆகும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல டபுள் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபால்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேயே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து டபுள் ஆகுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணி டபுள் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீசனில் ரேட் கான்ஸ்டன்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரீசன் வந்து ஃபால்ஸு. ஸோ அதுக்கான ஆன்சர் அசெஷன் இஸ் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்? கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4-நைட்ரோஃபீனால். glycol on heating with periodic acid gives. ஸோ கிளைக்கால் வந்து ஹீட் பண்ணுறோம் பீரியாடிக் ஆசிடில் பேஸ் பண்ணி. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் கிவனில் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைஆக்சால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. 5 கொஷின்ஸ் எழுதணும். அதில் வந்து 17th ஒன் கம்பல்சரி. ரிமைனிங் இருக்கிறத ஆப்ஷனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், which type of ore can be concentrated by fourth flotation method? Give to example for such ores. fourth flotation method வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எழுதணும். இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அடிஷ்னல் கொஷினில் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் ஃபிஷர் ட்ராஃபிக் சிந்தசிஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லெசன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரியன் கேட்டிருக்காங்க. டைபோரியனுக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. டைபோரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா B2H6. ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம வந்து ட்ரா பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து ரைட் பிராக்ஸ் ஈக்குவேஷன். பிராக் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா n lambda = 2d sin theta. ஸோ இது ஒவ்வொரு லிமிடேஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கன்வெர்ட் கிளைசரால் டு அக்ரோலின் கொடுத்துருக்காங்க. கிளைசரால் அப்படின்னா ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா CH2OH வந்து 3 டைம்ஸ் இருக்கும். ஸோ அதிலேருந்து நமக்கு 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் ரிமூவ் ஆச்சு அப்படின்னு நமக்கு வந்து அக்ரோலின் கிடைக்கும். அக்ரோலின் அப்படின்னா அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO. ஸோ இந்த இடத்துல வந்து H2O ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சீரோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்? சீரோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் ஈக்குவேஷன் இருக்கும். அது எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஒன் கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா calculate the half life of a first order reaction whose rate constant is 1.54 into 10 power minus 3 second inverse கொடுத்துருக்காங்க.
ஸோ அதாவது ஆஃப் லைஃப் ஆஃப் யூ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஃபார்முலா என்னது, டி ஆஃப் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. வந்து கே அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். இங்கே ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.54 × 10⁻³ செகண்ட் இன்வர்ஸ் 1. ஸோ கே இருக்க இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 450 செகண்ட். ஸோ அப்போ டி ஆஃபோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 450 செகண்ட். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின். ஆன்சர் எனி 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 24 வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மான் ப்ராசஸ். மான் ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் வந்து பார்த்தோம்னா ரிஃபைனிங் நிக்கல். ஸோ ரிஃபைனிங் நிக்கல் அப்படிங்கிறது தான் மான் ப்ராசஸில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸோட யூசஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து செகண்ட் லெசன். நெக்ஸ்ட் வந்து ரைட் எ நோட் ஆன் ஃப்ரெங்கல் டெஃபெக்ட். ஸோ ஃப்ரெங்கல் டெஃபெக்ட் வந்து பார்த்தோம்னா 6th லெசன். கேல்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பிசிசி, அதாவது பாடி சென்டர் கியூபிக் வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி அது 6th லெசன். கிவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ ரியாக்ஷன். 7th லெசன். ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் இது. ஹவு டைஎத்தில் ஈத்தர் ரியாக்ட் வித் ஏ Cl2 in the presence of light B with HI கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னா C2H5 C2H5 இது டைஎத்தில் ஈத்தர். இதோட என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, குளோரின் ப்ரெசன்ஸ் ஆஃப்ல சன்லைட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மாலிகுல்ஸ் ஆஃப் HCl வந்து ரிமூவ் ஆகிடுது, ஆசிட் வந்து ரிமூவ் ஆகிடுது. அப்போது இங்கே H5 இருக்க இடத்துல வந்து இந்த குளோரின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மாலிகுல்ஸில் ப்ரெசென்ட் ஆகும். Next compulsory question, predicate the product A, B and C in the following sequence of the reaction. First C6H5OH கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபீனாலோட ஜிங்க் டஸ்ட் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிங்க் டஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு C6H6 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஏவோட என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, CH3Cl மெத்தில் குளோரைடு. அதுக்கப்புறம் ஆனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். காம்பவுண்ட் பி என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா C6H5CH3 டொலுவின். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீனாலோட சோடியம் ஹைட்ராக்சைடு CH3COCl ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா C6H5COCH3, அது ஃபினைல் எத்தனோயேட் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் சி வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஷின். எல்லாத்துக்கும் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, 3 எழுதணும். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஜோன் ரிஃபைனிங் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனலில் நமக்கு செகண்ட் லெசன்லேருந்து பேலன்ஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து B2H6, அதாவது டைபோரினோட 6 மாலிகுல்ஸ் ஆஃப் RCH ஆட் பண்ணுறோம். அது ஈக்குவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா CHR. ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு BCH2CH2R. ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து 2Ca2B6H11. இதில் வந்து 3 மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியம் கார்போனேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகணுங்கிறதுக்காக 4 மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். அதோட வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து கால்சியம் கார்போனேட், சோடியம், அதுக்கப்புறம் போரான் அண்டு ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குது. ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ரிமூவ் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து 2Al2O3, 3 கார்பன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 மாலிகுல்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ அதில் வந்து 4 மாலிகுல்ஸ் ஆஃப் AlCl3, அதாவது அலுமினியம் குளோரின் சேர்ந்து கிடைக்குது. ரிமைனிங் கார்பன் டை ஆக்சைடு 3 மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் எக்ஸாகோனல் க்ளோஸ்ட் பேக்கிங், அதாவது HCP, இன்னொன்று வந்து CCP கியூபிக் க்ளோஸ்டு பேக்கிங் டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. அது வந்து 3 மார்க்கு. ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ZNO இஸ் கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் Y, இது வந்து 2 மார்க்ஸ். ஸோ 2 சேர்த்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் A கிவ்ஸ் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு வில்லம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இங்கே மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு 3 மார்க்கு, இதுக்கு வந்து 2 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்ஷனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்டர் மேயர் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான கீ ஆன்சர்ஸும் இதில் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.